Hello students, for class 10 CBSE NCERT exercise 2.2 la question number 22 you are given A, B, C are co-prime அப்படினு சொல்லி கொடுத்துருவோம். What is meant by co-prime? Co-prime means only one is the common factor. Suppose 4, 5 எடுத்துக்கிறேன். 4க்கும் 5க்கும் 1 மட்டும்தான் common factor இருக்கு. So no other number. So they are co-prime numbers. Here you are given one polynomial and you are given the condition 2b equal to a plus c. a plus cங்கிற வர இடத்துல நம்ம 2b அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். If ax square minus 2bx plus c and this polynomial have one integral root as common, இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் ஒரு integral root வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. You want to find the row. Okay. First of all, root அப்படின்னா என்ன? If you take any number, it should satisfy the given equation. Satisfy the given equation அப்படின்னா LHS equal to RHS அப்படின்னு வரணும். Suppose இதுவே equal to 0ன்னு வை. அப்போ if you substitute one root, the final answer should be equal to 0. Suppose இங்கே 5ன்னு இருந்ததுன்னா if you take one root, அந்த வேல்யூ வந்து ஃபைனலாக 5க்கு ஈக்குவல் ஆகணும். அதுதான் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். What is meant by integral root? The roots of a polynomial which are integers, இன்டிஜராக வரணும்னு சொல்கிறாங்க. that are not irrational or imaginary-யாக இருக்கக்கூடாது. இப்போ 4 வந்து இன்டிஜர், -4 இன்டிஜர் தான், 0 இன்டிஜர். தென் இப்போ 4/5 நாட் அன் இன்டிஜர், திஸ் இஸ் நாட் அன் இன்டிஜர். இன்டிஜர்னால் அந்த ஒரு ஹோல் நம்பராக நமக்கு வந்து இருக்கணும், ஒரு முழு எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம இன்டெக்ரல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். த ரூட்ஸ் ஆஃப் எ பாலினாமியல் விச் ஆர் இன்டிஜர்ஸ் தட் ஆர் நாட் இர்ரேஷ்னல். இர்ரேஷ்னலாக விட இருக்கக்கூடாது. ரூட் 5 அப்படிங்கிறது இர்ரேஷ்னல். ஸோ இது வந்து நம்ம இன்டெக்ரல் ரூட்டில் வராது. ரூட்டில் வரும், பட் இன்டெக்ரல் ரூட்டில் வராது. இன்டெக்ரல் ரூட்னால் இன்டிஜர்ஸாக இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன். அந்த இன்டிஜர் வந்து காமனாக இருக்கும். இந்த பாலினாமியல் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய 1 காமன் ஃபேக்டர்னு சொல்லிட்டோமா. லெட் x ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்க. அப்போ விச் இம்ப்ளைஸ் p ஆஃப் 1 ஈக்குவல் டு a bracket 1 squared minus 2b bracket 1 plus c. So equal to a minus 2b plus c. So a plus c minus 2b. இந்த கண்டிஷன் எடுத்துக்க. 2b ஈக்குவல் டு a plus cன்னு இருக்கா. ஸோ a plus bங்கிற இடத்துல 2bன்னு எடுத்துக்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. p ஆஃப் 1 ஈக்குவல் டு 0ன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இந்த 1ங்கிறது என்னவாக இருக்கணும்? ரூட்டுன்னு சொன்னேன். இப்போ தான் சொன்னேன் ரூட் அப்படின்னா if we substitute for x value நமக்கு வந்து 0வோ அல்லது RHSல வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தா அது வரணும். ஸோ விச் இம்ப்ளைஸ் 1 இஸ் 0 ஆஃப் p ஆஃப் x. இன்னொரு நம்பரும் 0வாக இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் குவாட்ராட்டிக் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 2 ரூட்ஸ் வந்து கிடைக்கணும், 2 ஜீரோஸ் இருக்கணும். இப்போ 1 வந்து ரூட் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் யூ டேக் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ ஃபார்முலா என்ன? c/a அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 1 இன்ட்டு அதர் ரூட் ஈக்குவல் டு c/a. தேர்ஃபோர் இங்கே 1மா, therefore other root equal to c/a and 1 கீழே கொண்டு வா, divide 1, that is c/b. so other root அப்படிங்கிறது c/b. therefore there are 2 roots, 1 and c/a are 2 roots. இதில் நீ என்ன நோட் பண்ணணும்னா where a நாட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா a நாட் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ இது 1 தவிர வேறு ஏதோ ஒரு நம்பர் வரப்போ கண்டிப்பாக c/a இஸ் ஏ ஃப்ராக்ஷன். இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் p/q. அப்போ ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறப்ப இட் இஸ் நாட் எ இன்டெக்ரல் விச் இம்ப்ளைஸ் நாட் இன்டெக்ரல் ரூட். ஏன்னா இன்டெக்ரல் ரூட்னால் இன்டிஜராக இருக்கணும். அப்போ இது ஃப்ராக்ஷன் வந்து இன்டெக்ரல் ரூட்டில் வராது, நாட் இன்டெக்ரல் ரூட்னு சொல்லிட்டோம். தட் மீன்ஸ் தேர்ஃபோர் 1 மட்டும்தான் இன்டெக்ரல் ரூட்டாக இருக்குது. இருக்கிறதே 2 ரூட்டு, 1 இன்டெக்ரல் ரூட் இல்லைன்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் 1 இஸ் த இன்டெக்ரல் ரூட்.
இந்த இன்டெக்ரல் ரூட் வந்து காமன் சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ரூட் வந்து காமனாக இருக்குது. அப்போ இந்த ஒன்றுங்கிறது வந்து ஃபார் த நெக்ஸ்ட் பாலினாமியல் ஆல்சோ இட் இஸ் எ ரூட் ஆஃப் திஸ் ஒன். ஸோ 2 bracket 2x³ minus 5x square then plus kx plus 4. Yeah, இது bracket 1 plus 4. இது வந்து நம்ம f of x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். Given 1 is the root of f of x. So root அப்படிங்கிறப்ப f of x equal to 0 you know. So that is this equal to 0. So 2 minus 5 plus k plus 4 equal to 0. So 2 minus 5 minus 3 plus 4 plus k equal to 0. There 1 plus k equal to 0 which implies k equal to minus. So we have found the value of k.